எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சூப்பர் தரிசனம்டா. சாமி பக்கத்திலே போய் கும்பிட்டு வந்தேன் தெரியுமா? என்னங்க பயங்கரமான கூட்டம், நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்த மந்திரியோட அல்லக்கையா இருக்கிறா, அவனும் கோயிலுக்கு வந்தான். அவன் வந்தோடனே கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களா அவனை ஒடியாந்து முன்னாடி கூட்டிட்டு போனாங்க. அவன் என்னை பார்த்தோன்னே என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஆச்சரியமா பார்த்தாங்க தெரியுமா? சாமிக்கு பக்கத்திலேயே போய் நின்னு எங்களை அரை மணி நேரம் கும்பிட விட்டாங்க தெரியுமா? அத்தனை கூட்டத்துல இருந்து என்னையும் முன்னாடி கூட்டிட்டு போனது எனக்கு எவ்வளவு கெத்தா இருந்தது தெரியுமா? என்னங்க அண்ணாமலையார் கடவுளை போய் கும்பிட்டு வர சொன்னா கள்ள போய் கும்பிட்டு வந்திருக்கீங்க? என்னடா சொல்றேன்? ஒரு கோயில கட்டின அரசனே பொதுமக்களா வரிசையா நின்னு கடவுளை போய் கும்பிடணுங்கிறது தான் கோயிலோட மரபே. அந்த கோயில கட்டின அரசனுக்கே இந்த மரபுனா நமக்கெல்லாம் நீங்க பொதுமக்களா போய் கும்பிட்டீங்கன்னாதான் அது கடவுள். இப்படி பணபலத்தோடயோ அரசியல் பலத்தோடயும் போய் கும்பிட்டீங்கன்னா அது கல்லாத்தான் இருக்கும், கடவுளா இருக்காது. எல்லாரும் உங்களை ஆச்சரியமா பார்த்தாங்கன்னு சொன்னீங்களே, ஆச்சரியமா பாக்கல. நம்ம காலையில இருந்து வெயில் இவ்வளவு நேரமா நிக்கிறோமே, ஆனா இவனுங்கெல்லாம் அசால்ட்டா போறானுங்களே கோயிலுக்குள்ள அப்படின்னு கோவத்துல பாத்துருப்பாங்க. சாரிமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எந்த கோயிலுக்கு போனாலும் பொதுமக்களோட நின்னு பொறுமையா சாமி போட்டு வரேன். எப்ப புனிதமான கோயிலுக்குள்ளெல்லாம் அரசியல் போச்சோ அப்பவே புனிதமான கோயிலெல்லாம் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. கோயில்ல புனித தன்மையே போயிடுச்சு. அண்ணாமலையானே என்ன மன்னிச்சிடு, இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்து யார் ஒருவர் கோயிலுக்கு செல்கிறாரோ அவருக்குத்தான் அந்த சிலை கடவுளாக காட்சியளிக்கும். அரசியல் பலத்தாலோ பண பலத்தாலோ ஒருவர் கோயிலுக்கு சென்றால் அந்த சிலை கல்லாக மட்டுமே இருக்கும். இது இறைவன் கணக்கில் தண்டனைக்குரிய செயலாகும். ரமண மகரிஷி